பகவத்கீதை உண்மையுருவில் 4ஆம் அத்தியாயம் உன்னத அறிவு என்ற தலைப்பில் 6வது ஸ்லோகம். அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமவஷ்டப்ய சம்பவாம்யாத்மமாயயா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்திரு அபயச்சனந்த பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாத், அகிலோலோ கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர். நான் பிறப்பற்றவனாக இருந்தாலும், என்னுடைய திவ்யமான உடல் அழிவற்றதாக இருந்தாலும், உயிர்வாளிகள் அனைவருக்கும் நானே இறைவனாக இருந்தாலும், நான் எனது சுயமான திவ்ய உருவில் ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றுகின்றேன். பொருளுரை. பகவான் தனது பிறப்பின் விசேஷ தன்மையை பற்றி இங்கே கூறியுள்ளார். சாதாரண மனிதனைப் போல தோன்றினாலும் தனது பற்பல முந்தைய பிறவிகள் அனைத்தையும் அவர் நினைவில் வைத்துள்ளார். சாதாரண மனிதனால் சில மணி நேரத்திற்கு முன்பு தான் என்ன செய்தேன் என்பதை கூட நினைவு கொள்ள முடியாது. யாரிடமாவது நேற்று இதே நேரம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டால் உடனடியாக பதிலளிப்பது சாதாரண மனிதனுக்கு மிகவும் கடினம். தனது நினைவை குடைந்து யோசித்த பின்னரே முந்தைய நாளின் இதே நேரத்தில் தான் செய்த காரியத்தை அவரால் நினைவு கூற முடியும். நிலைமை இவ்வாறு உள்ள போதிலும் சிலர் தம்மையே கடவுள் என்றும் கிருஷ்ணர் என்றும் தைரியமாக கூறிக்கொள்கின்றனர். இதுபோன்ற அர்த்தமற்ற பேச்சுக்களை நம்பி ஏமாறக்கூடாது. மேலும் பகவான் இங்கே தனது பிரகிருத்தியை பற்றியும் கூறுகிறார். பிரகிருதி என்றால் இயற்கை என்றும் சொரூபம் சுய உருவம் என்றும் பொருள்படும். தான் தனது சுய உடலிலேயே தோன்றுவதாக பகவான் கூறியுள்ளார். சாதாரண ஜீவாத்மா உடல்களை மாற்றுவதைப் போல பகவான் தனது உடலை மாற்றுவதில்லை. கட்டுண்ட ஆத்மாவிற்கு இப்பிறவியில் ஒருவிதமான உடலும் மறுபிறவியில் வேறு விதமான உடலும் உள்ளது. இந்த ஜட உலகில் ஜீவாத்மாவிற்கு நிரந்தரமான உடல் ஏதும் கிடையாது. அவன் உடல் விட்டு உடல் மாறியே ஆக வேண்டும். ஆனால் இறைவனுக்கோ அவ்வாறல்ல. எப்போது அவர் தோன்றினாலும் தனது அந்தரங்க சக்தியால் தனது சுய உடலிலேயே தோன்றுகிறார். வேறு விதமாக சொன்னால், ஸ்ரீகிருஷ்ணர் இப்பூலகில் தோன்றும் போது தனது சுயமான நித்திய உறவில் 2 கைகளுடன் புல்லாங்குழலை ஏந்தியவாறு தோன்றுகிறார். பௌதீக உலகினால் களங்கமடையாத தனது நித்தியமான உண்மை உருவில் அவர் தோன்றுகிறார். தனது திவ்யமான உருவில் தோன்றினாலும் அகிலத்தின் நாயகனாக இருந்தாலும் சாதாரண ஒரு ஜீவாத்மா பிறப்பதைப் போல அவரும் பிறப்பதாக தோன்றுகின்றது. பகவான் கிருஷ்ணரின் உடல் பௌதிக உடலை போன்று அழிவுறுவது இல்லை என்ற போதிலும் அவர் குழந்தை பருவத்திலிருந்து பால்ய பருவத்திற்கும் பால்ய பருவத்திலிருந்து இளமை பருவத்திற்கும் வளர்ந்ததை போல தோன்றுகிறது. ஆனால் ஆச்சரியம் என்னவெனில் அவர் இளமையை கடந்து செல்வதில்லை. குருக்ஷேத்திர போரின் போது வீட்டில் அவருக்கு பல பேர குழந்தைகள் இருந்தனர். வேறு விதமாக சொன்னால், உலக கணக்குப்படி அவர் மிக முதியவராக இருந்திருக்க வேண்டும். ஆனால் 20-25 வயது இளைஞனாகவே அவர் அப்போதும் தோன்றினார். கிருஷ்ணரை வயதான நபராக நாம் எந்த சித்திரத்திலும் ஒருபோதும் கண்டதில்லை. ஏனெனில் அவர் படைப்பின் கடந்த எதிர்காலங்களின் பழம்பெரும் நபராக இருந்த போதிலும் நம்மை போன்று ஒருபோதும் முதுமை அடைவதில்லை. அவரது உடலோ அறிவோ ஒருபோதும் தளர்ச்சியுறுவதோ மாற்றமடைவதோ இல்லை. எனவே பௌதிக உலகில் இருந்தாலும் அவர் பிறப்பற்றவர். அறிவும் ஆனந்தமும் நிறைந்த நித்திய ரூபமுடையவர். தனது திவ்யமான உடலிலும் அறிவிலும் மாற்றமில்லாதவர் என்பது தெளிவாகும். உண்மையில் அவரது தோற்றமும் மறைவும் சூரியன் உதித்து நம்முன் சில மணி நேரம் காட்சியளித்து பிறகு நம் பார்வையிலிருந்து மறைகின்றதே, அது போன்றதே. சூரியன் நமது பார்வையில் இல்லாத போது அஸ்தமித்து விட்டதாகவும் பார்வைக்கு வரும்போது உதிப்பதாகவும் நாம் எண்ணுகின்றோம். ஆனால் சூரியன் எப்போதும் தனது நிலையில் ஸ்திரமாக உள்ளது. நமது குறைபாடுள்ள திறனற்ற புலன்களாலேயே வானில் சூரியனின் தோற்றத்தையும் மறைவையும் நாம் கணக்கிடுகிறோம். பகவான் கிருஷ்ணருடைய தோற்றமும் மறைவும் சாதாரண ஜீவாத்மாவிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டவை. எனவே பகவான் தனது அந்தரங்க சக்தியின் உதவியால் சச்சிதானந்த வடிவில் வீற்றுள்ளார் என்பதும் ஜட இயற்கையால் என்றுமே களங்கமடையாதவர் என்பதும் நிரூபணமாகின்றது. பரமபுருஷ பகவான் பிறப்பற்றவராக உள்ள போதிலும் எண்ணற்ற தோற்றங்களில் அவர் பிறப்பதை போன்று தோன்றுகிறார் என்பதை வேதங்களும் உறுதிப்படுத்துகின்றன. இறைவன் பிறப்பது போல தோற்றமளித்தாலும் அவரது உடல் மாற்றமில்லாதது என்பதை வேத வழிவந்த நூல்களும் உறுதி செய்கின்றன.
கிருஷ்ணர் 4 கரங்களை கொண்ட நாராயணரின் உருவில் 6 ஐஸ்வர்யங்களுடன் முழுமையாக பொருந்தியபடி தனது தாயின் முன்பு தோன்றியதாக பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. தனது நித்திய மூல ரூபத்தில் அவர் தோன்றியது உயிர்வாளிகளுக்கு அவர் அளித்த காரணமற்ற கருணையே ஆகும். இதன் மூலம் உயிர்வாளிகள் முழுமுதற் கடவுளின் மீது உள்ளது உள்ளபடி எவ்வித மனக்கற்பனையுமின்றி அருள்வாதிகள் பகவானின் ரூபத்தை பற்றி தவறாக நினைப்பது போலன்றி தியானிக்க முடியும். மாயா அல்லது ஆத்ம மாயா என்னும் வார்த்தை விஸ்வகோஷ அகராதியின்படி பகவானின் காரணமற்ற கருணையை குறிக்கின்றது. பகவான் தனது முந்தைய தோற்றங்களையும் மறைவுகளையும் முற்றிலும் உணர்பவராக உள்ளார். ஆனால் சாதாரண ஜீவாத்மாவோ வேறு உடலை அடைந்தவுடன் தனது முந்தைய உடலை பற்றிய அனைத்தையும் மறந்துவிடுகிறான். கிருஷ்ணரே எல்லா உயிர்வாளிகளுக்கும் இறைவனாவார். ஏனெனில் அவர் இப்பூவுலகில் இருந்தபோது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அதிசயமான பெருஞ்செயல்கள் பலவற்றை செய்தார். எனவே தனக்கும் தனது உருவத்திற்கும் அல்லது குணத்திற்கும் உடலுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லாத பூரண உண்மையாக பகவான் எப்போதும் விளங்குகிறார் என்பது தெளிவு. இப்போது இவர் இவ்வுலகில் தோன்றி மறைவதற்கான காரணம் என்ன என்ற கேள்வி எழலாம். இஃது அடுத்த பதத்தில் விளக்கப்படுகின்றது. அஜோபி சன் அவ்வியாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சம் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயா. நான் பிறப்பற்றவனாக இருந்தாலும் எனது நித்தியமான உடல் அழிவற்றதாக இருந்தாலும் உயிர்வாளிகள் அனைவருக்கும் நானே இறைவனாக இருந்தாலும் நான் எனது சுயமான திவ்ய உருவில் ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றுகின்றேன். பகவான் கிருஷ்ணர் தன்னை பற்றி இங்க சொல்றார். நம்ம முந்தைய வாரங்கள்ல பார்த்தோம், பகவான் கிருஷ்ணர் இந்த பகவத்கீதையினுடைய ஞானத்தை இதற்கு முன்னாடியே சூரிய தேவனான விவஸ்வானுக்கு கொடுத்திருந்தார். விவஸ்வான் அதை மனிதகுல தந்தையான மனுவிற்கும், மனு அதை இக்ஷாகு மன்னருக்கும் கொடுத்திருந்தார். அது வழி வழியாக சீடத்தொடர் மூலமாக புரிந்து கொள்ளப்பட்டு வந்தது. அந்த சீடத்தொடர் விட்டு போனது போல தோன்றக்கூடிய காரணத்தினால பகவான் கிருஷ்ணர் மறுபடி அர்ஜுனனுக்கு இந்த ஞானத்தை சொல்றார். இது நம்ம சென்ற 2 வாரங்கள்ல நம்ம பார்த்தோம். அந்த விஷயத்தை பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொன்ன உடனே அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். ஓ கிருஷ்ணா, 4வது பதத்துல அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான் கிருஷ்ணர் கிட்ட. अपरम भवतो जन्म परम जन्म विवस्वतः कथम एतद् विजानीयाम त्वम आदौ प्रोक्तवान इति. சூரிய தேவனான விவஸ்வான் பிறப்பால் தங்களை விட பெரியவர். தாங்கள் அவருக்கு இவ்விஞ்ஞானத்தை ஆரம்பத்திலேயே உபதேசித்தீர்கள் என்பதை எவ்வாறு நான் புரிந்து கொள்வது? கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ஏறக்குறைய சம வயது உடையவர்கள். அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி கிருஷ்ணர் இதுக்கு முன்னாடி பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி விவஸ்வானுக்கு சொல்லி கொடுத்தார் அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்கலாம். கிருஷ்ணர்னா யார், கிருஷ்ணருடைய தன்மைகள் என்ன, அதை பத்தி தெரிந்து கொள்ளாதவர்கள் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கலாம். அத்தகைய நபர்கள் கேள்விகள் கேட்பார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு முன்கூட்டியே அத்தகைய நபர்களுக்காக அர்ஜுனனே இங்க கேள்விகள் கேட்கிறான். கிருஷ்ணா, நீ நானும் ஒரே வயசு, எப்படி நீ பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி விவஸ்வானுக்கு சொல்லி கொடுத்திருப்ப அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இது அர்ஜுனனுக்கு எழுந்த சந்தேகம் கிடையாது. அர்ஜுனன் பகவானை பற்றி மேன்மேலும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்துல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதற்குத்தான் பகவான் இங்க பதில் சொல்லிட்டு வரார். அர்ஜுனா, நீயும் நானும் எத்தனையோ பிறவிகள் எடுத்திருக்கோம். என்னால அது எல்லாத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும், உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்றார். நான் உண்மையில பிறப்பற்றவன். அஜ்ஜா இந்த பதத்துல சொல்றார், நான் உண்மையில பிறப்பற்றவன். அவ்யய ஆத்மா, நான் அழிவற்ற ஆத்மா. என்னுடைய உடல் அழிவற்றது. அவ்யய ஆத்மா. ஆத்மா அப்படிங்கிறது இந்த இடத்துல உடலை குறிக்கக்கூடியது. ஆத்மா அப்படிங்கிற சொல்லானது உடல், மனம், ஆன்மீக ஆத்மா இந்த மூன்றையுமே குறிக்கக்கூடியது. இந்த இடத்துல ஆத்மா அப்படிங்கிறது உடலை குறிக்கக்கூடியது. அவ்யய ஆத்மா, அழிவற்ற உடலை உடையவன் நான். அப்புறம் என்ன சொல்ற? எல்லா உயிர்வாளிகளுக்கும் நானே இறைவன். பூதானாம் ஈஸ்வரோ, எல்லா பூதானாம், யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ இந்த உலகத்துல எல்லோருக்கும் ஈஸ்வரா, எல்லாருக்கும் இறைவன் நான் தான். அப்படி இருந்த போதிலும் நான் பிறக்கிறேங்கிற இந்த கிருஷ்ணருடைய பிறப்பு அப்படிங்கிறது பொதுவா நிறைய மக்களை குழப்பக்கூடியது. கடவுள் எப்படி பிறக்க முடியும்? கடவுள் மனிதனாக பிறக்க முடியுமா? இந்த கேள்வி சாதாரணமா
எல்லோரும் கேட்கக்கூடியது. அதே சமயத்தில் அதுக்கு வரக்கூடிய பதிலோ பல்வேறு விதத்துல இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் போய் கடவுள் மனிதனா பிறப்பாரா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு பல பேர் பலவிதமான பதில்களை கொடுக்குறாங்க. ஒரு சில பிரிவினர் கடவுள் மனிதனாக பிறக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்தர்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட மதத்தினர் கடவுள் மனிதனுடைய உருவில பிறக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. கடவுள் எப்படி மனிதனை போல பிறக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய விளக்கங்கள், கடவுள் அப்படின்னா எல்லோரையும் விட பெரியவரா இருக்கணும். இறைவன் மிக பெரியவன். அத்தகைய பெரியவர் அவர்தான் எல்லோரையும் படைத்தவரா இருக்கணும். உண்டா இல்லையா? கடவுள் அப்படிங்கிறவர் எல்லோரையும் படைத்தவரா இருக்கணும். ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா அவரை படைக்கக்கூடியவர் யாரோ ஒருத்தர் இருக்கிறார். கிருஷ்ணர் இங்க பிறக்கும் போது குறிப்பா அவர் தேவகி வசுதேவரை தன்னுடைய தாய் தந்தையா ஏற்றுக்கொண்டு பிறந்தார். அப்ப அவரை படைத்தவர்கள் தேவகி வசுதேவர். கடவுள் அப்படிங்கிறவர் எல்லோரையும் படைத்தவரா இருக்கணும். ஆனா கடவுளுக்கு ஒரு படைப்பாளி இருக்கிற பட்சத்துல அவரை எப்படி கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பலர் கேள்வி கேட்கிறது உண்டு. அந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் தான் பகவான் கிருஷ்ணன் இந்த ஸ்லோகத்துல பதில் சொல்றார். அவர் சொல்றார், நான் உண்மையில பிறப்பற்றவன். கடவுள் பிறப்பற்றவர், எல்லாவற்றுக்கும் ஆதி மூலம் அவரே. அவருக்கு ஆதி என்று எதுவும் கிடையாது. சில நேரத்துல மக்கள் முட்டாள்தனமா கேட்பாங்க, எல்லாத்தையும் கடவுள் படைச்சாருன்னு சொல்றீங்க, கடவுளை யாருங்க படைச்சது? அவர் கடவுள் அப்படின்னாலே அவரை படைச்சவங்க யாரும் இருக்க முடியாது. அவரை படைச்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவர் கடவுளா இருக்க முடியாது. அது ரொம்ப எளிமையான ஒரு விளக்கம். கடவுளை படைச்சவங்க யாராவது இருந்தா அப்புறம் அவரை கடவுள்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த ஒரு வாதம், இந்த ஒரு விளக்கம் போதும். மற்ற எல்லா தேவர்களும் கடவுள் இல்லை, கிருஷ்ணர் மட்டுமே முழுமுதற் கடவுள் அப்படிங்கறத நிரூபிக்கிறது. எந்த தேவர்களை எடுத்துக்கொண்டாலும் அவங்கள படைச்சவர்கள் ஒருத்தர் இருக்காங்க. பிரம்மதேவரானவர் விஷ்ணுனுடைய தொப்புள் கொடியிலிருந்து வந்தார். சிவபெருமான் பிரம்மதேவர் கோபப்படும் போது அவருடைய இந்த நெற்றி பகுதியிலிருந்து வந்தார் சிவபெருமான். அப்புறம் ஒவ்வொரு தேவர்களும் இது போல படைக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு தேவர்களும் எப்படி தோன்றினார்கள் அப்படிங்கிறது புராணங்கள்ல நமக்கு விளக்கப்பட்டிருக்கு. ஆனா பகவான் கிருஷ்ணர் விஷ்ணு எப்படி பிறந்தாங்க தோன்றினாங்க அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கிடையாது. கிருஷ்ணர் பிறந்தது சொல்லலாம், கிருஷ்ணர் பிறந்தார். அவர் இன்னும் சொல்ல போனா சாதாரண ஒரு தாய் தந்தையருக்கு பூலோகத்துல பிறந்தார். விஷ்ணு பிறப்பற்றவர். விஷ்ணு எங்க இருந்து வந்தார்? அவருக்கு பிறப்பு கிடையாது. ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கிருஷ்ணர் இந்த உலகத்துல பிறக்கிற மாதிரி தோன்றினாலும் உண்மையில அவர் பிறக்கிறது கிடையாது. அவர் இந்த பிறப்பிற்கு உட்பட்டவர் கிடையாது. அவர் சாதாரண மக்களை போல பிறக்கக்கூடியவர் கிடையாது. சரி, மறுபடியும் நம்ம முன்னாடி சொன்ன கருத்துக்கு போலாம். பரம்பொருள் இறைவன், அவரே எல்லாவற்றுக்கும் ஆதி. அவர் ஆதி மூலம்னு அழைக்கப்படுறார். அந்த ஆதி மூலத்துக்கு யாருமே ஆதியா இருக்க முடியாது. சரியா? கடவுளை படைத்தவர் யாரும் இருக்க முடியாது. ஆனா அந்த ஆதி மூலம் மனித சமுதாயத்துல தோன்ற முடியுமா முடியாதா? பரம்பொருள் இந்த உலகத்துல மனிதனா தோன்ற முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்விக்கு சில சமூகத்தினர் என்ன சொல்றாங்க? முடியாது அப்படிங்கிறாங்க. சரி, இப்ப நம்ம ஒரு கேள்விக்கு மறைபடி போலாம். அதே கேள்விக்கு திரும்பி போலாம். கடவுள் அப்படிங்கிறவர் எல்லா சக்தியும் உடையவரா இருக்கணும், எல்லாவற்றையும் படைத்தவர் அவர். அப்படின்னா எல்லா சக்தியும் உடையவரா இருக்கணும். அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடியவரா இருக்கணும். அப்படிப்பட்டவர் தான் கடவுளா இருக்க முடியும். உண்டா இல்லையா? கடவுள் ஒரு செயலை செய்யணும்னு விருப்பப்பட்டு அவரால் அந்த செயலை செய்ய முடியாது அப்படின்னா அப்ப அவர் எத்தகைய கடவுள்? அவர் கடவுள் கிடையாது. அதே மாதிரி கடவுள் இந்த உலகத்துல பிறக்கணும்னு விருப்பப்பட்டா அவரால் பிறக்க முடியாதுன்னு யாராவது சொன்னார்னா அப்ப அவர் கடவுளா எப்படி இருக்க முடியும்? இந்த குறிப்பிட்ட வகுப்பினர் யாரு கடவுள் மனிதனா பிறக்க முடியாதுன்னு சொல்றாங்களோ அத்தகைய நபர்கள் இந்த விஷயத்துல மாட்டிக்கிறாங்க. கடவுள் அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடியவரா இருக்கணும். அத்தகைய நபர் தான் கடவுள். அவர் மனிதர்களுடைய சமுதாயத்துல பிறக்கணும்னு நினைச்சாருன்னா பிறக்க கூடியவரா இருக்கணும். அவர் தான் கடவுள்.
கடவுள் மனித சமுதாயத்தை பிறக்க முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னார்னா கடவுளுக்கு ஒரு இயலாமையை நமக்கு கொடுக்கிறோம். கடவுளுக்கு ஒரு செயல் இயலாது அப்படின்னா அவர் கடவுளா இருக்க முடியாது. ரொம்ப எளிமையான விஷயம். ஆனா மக்கள் அதை புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால இந்த தரப்பு மக்களையும் கிருஷ்ணர் இங்க நிராகரிக்கிறார். நான் பிறக்கிறேன்னு சொல்லி அவங்களை எல்லாரையும் தோற்கடிக்கிறார். கடவுள் மனித சமுதாயத்துல பிறக்கக்கூடியவர். ஆனா அங்க ஒரு வித்தியாசம் இருக்கு. அவர் மனுஷனுக்கு சமமானவர் கிடையாது. அவர் சாதாரண மனிதனு கிடையாது. ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, கடவுள் மனுஷனா பிறந்தாருங்க, சரிங்க கிருஷ்ணரை கடவுள்னு ஏத்துக்கிறவங்க. ஆனா அவரும் சாதாரண மனுஷன் மாதிரிதான். இது இன்னொரு தரப்பினர். அவங்க என்ன நினைப்பாங்க, கிருஷ்ணர் கடவுள், கிருஷ்ணரும் என்ன மாதிரிதான், சாதாரண மனுஷன் ஆக்கிடுவாங்க. ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, கடவுளை பெருசா வச்சுட்டு கடவுள் ரொம்ப பெரியவர், அதனால அவர் மனிதர்களுக்கு மத்தியில வர முடியாதுன்னு ஒதுக்கிடுவாங்க. இன்னொரு சிலர் என்ன நினைப்பாங்க, கடவுள் மனுஷனா வந்துட்டார், அப்ப மனுஷன் தான் அவர். இவர்களும் முட்டாள்கள்னு அழைக்கப்படுறாங்க. கடவுள் மனுஷனா வந்துட்டார் அப்படிங்கறனால அவர் மனிதர் கிடையாது. கிருஷ்ணர் அதனாலதான் இங்க சொல்றார், பிரகிருத்தின் ஸ்வாம், என்னுடைய சொந்த பிரகிருத்தின் மூலமா நான் தோன்றேன். பிரகிருத்தின் ஸ்வாம், கிருஷ்ணர் பிரகிருத்தியை ஏற்று வரார். அவர் இது இன்னொரு விதத்துக்கு கூட, இன்னொரு வாதத்துக்கும் நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் தன்னுடைய சொந்த பிரகிருதி, அவருடைய சொந்த சக்தியை கொண்டு வரார். இங்க அவர் வேற யாரையும் சார்ந்து வர்றது கிடையாது, அவர் சொந்தமா தானே வரார். அதனால இந்த நபர்கள் சாதாரண முட்டாள்கள். அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு வரும்போது அவரும் மனுஷனாயிடுறார். ஆனா அப்படி வரல. அவர் தன்னுடைய சொந்த இயற்கையின் பிரகாரம் வரார். அவர் எப்பவுமே கடவுளா இருக்கார். அததான் கிருஷ்ணர் பல நேரங்களில் நிரூபிச்சார். தான் மனிதனை போல தோன்றினாலும் மனிதனுக்கு அப்பாற்பட்டவன் நான் அப்படிங்கிறத பல நேரங்கள்ல நிரூபிச்சார். அதை முதல்ல அவர் பிறக்கும் போதே நிரூபிச்சார். 4 கரங்களோட, சங்கு சக்கர கதா பத்மத்தோட நாராயண ரூபத்துல அற்புதமா தோன்றி பகவான் தான் சாதாரண மனிதன் கிடையாது அப்படிங்கறத நிரூபிச்சார். அதன் பிறகு பல இடங்கள்ல கிருஷ்ணர் அதையே நிரூபித்தார். 3 மாத குழந்தையா இருந்த போது பூத்தனாவை கொன்றார். 7 வயது சிறுவனா இருந்த போது கோவர்தன மலைய 1 வாரம் தூக்கி பிடிச்சார் தன்னுடைய சுண்டு விரல்ல. காளியன் அப்படிங்கிற மிகவும் கொடூரமான பயங்கரமான பல தலைகளை கொண்ட பாம்பின் மேல சர்வ சாதாரணமாக நடனமாடினார். பெரிதா வந்த காட்டுத்தீய தன்னுடைய வாய்க்குள்ளார விழுங்கினார். மற்றும் பல்வேறு அசுரர்களை கொன்றார். அவருடைய செயல்கள், அவருடைய லீலைகள் எண்ணிலடங்காது. அப்படி கிருஷ்ணர் பல்வேறு லீலைகளை புரிந்து தான் சாதாரண மனிதன் அல்ல அப்படிங்கறத நிரூபிச்சார். இருந்தாலும் ஒரு சில முட்டாள்கள் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, கிருஷ்ணர் சாதாரண நபர் நினைப்பாங்க. ஏன்னா அவர் மனிதரோடு மனிதரா தோன்றாரு, பார்க்கறதுக்கு மனுஷனா தெரிகிறாரு, மனித கண்களுக்கு தென்படுறாரு அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா, மனித கண்களுக்கு அவர் தென்படுறது கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நம்ம கோயில்களுக்கு போறோம். கோயில்களுக்கு போய் அங்க விக்கிரகம் இருக்கு. விக்கிரகம் கிருஷ்ணர் சாக்ஷாத், அங்க இருக்கக்கூடிய விக்கிரகம் சாக்ஷாத் கிருஷ்ணரே. ஆனா நமக்கு கண்கள், ஆன்மீக கண்கள் இல்லாததுனால நம்ம அங்க போய் வெறும் கல்லாதான் பார்க்கணும். அங்க போய் கிருஷ்ணரை பார்க்கறது இல்லை. அதே மாதிரிதான் கிருஷ்ணர் சாக்ஷாத் அவரே வரும்போது அவரை ஒரு சாதாரண மனுஷனா தான் பார்ப்பாங்க, கிருஷ்ணரா பார்க்க மாட்டாங்க. இதுதான் வித்தியாசம். மனுஷன் இன்னைக்கு கலிகாலத்துல ஒரு விஷயம் என்னன்னா, கல்லு போய் பார்க்கறான், கடவுளை போய் பார்க்கறான், கல்லா நினைக்கிறான், உலோகமா நினைக்கிறான், இல்ல மரமா நினைக்கிறான். ஆனா மரத்தை போய் பார்க்கறான், உலோகத்தை போய் பார்க்கறான், இல்ல கல்ல போய் பார்க்கறான், அத கடவுளா நினைக்கிறான். எப்படி தெரியுமா? இப்ப பகவான் இருக்கார், ஒரு கல்லினுடைய வடிவத்தை எடுத்து பகவான் கிருஷ்ணர் வீட்டில் இருக்கார். அங்க அவர் சாக்ஷாத் கிருஷ்ணரே. ஆனா ஆன்மீக கண்கள் இல்லாதவர் பார்க்கும்போது அவர் ஒரு கல்லா பார்ப்பாங்க. சரியா? ஆனா இந்த முட்டாள் இங்க கடவுளை பார்க்கும்போது கல்லா பார்ப்பான், கல்லை பார்க்கும்போது கடவுளா பார்ப்பான். எப்படி?
வெளியில போய் பார்க்குறான், எங்கேயாவது ஒரு மலையில போறான், அங்க ஏதாவது ஒரு கிரானைட் கல் இருக்கு. கல், எனக்கு நிறைய பணம் வரும், பணமே கடவுள், காசே தான் கடவுளடா. அந்த பணத்தை பார்த்தனே அதை கடவுளா பார்ப்பான். கடவுள். அதே மாதிரிதான் ஜெகநாதரை வந்து பார்க்கும்போது அவர் மரத்துல செஞ்சிருக்காருன்னு பார்ப்பான். ஆனா மரத்தை பார்க்கும்போது இல்ல, மரத்துல இருந்து செஞ்சதுதான் இந்த பேப்பர். ஆனா இந்த பேப்பரை பார்க்கும்போது அவன் கடவுளா பார்ப்பான், பேப்பரை கடவுளா பார்ப்பான், கடவுளை மரமா பார்ப்பான். இதுதான் நவீன காலத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணம். அதே மாதிரி உலோகமும் அதே மாதிரிதான். கிருஷ்ணருடைய பஞ்சலோக விக்கிரகத்தை வந்து பார்க்கும்போது அவன் வந்து அதை உலோகமா பார்ப்பான். ஆனா வெளியில போய் ஒரு உலோகத்தை பார்க்கும்போது, குறிப்பா தங்கத்தை பார்த்தான் அப்படின்னா அதை கடவுளா நினைப்பான். ஏன்னா பணத்து மேல அவ்வளவு குறியா இருக்கான். நம்ம அந்த மாதிரி முட்டாள்களா இருக்கக்கூடாது. பகவானை பார்க்கும்போது அவரை சாதாரண மனிதனா பார்த்துடக்கூடாது. அததான் கிருஷ்ணர் கீதையிலே கண்டிக்கிறார். அவர் சொல்றார், அவஜானந்தி மா மூடா மானுஷ்யம் தனு மாசுதம் பரம்பாமஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். அவர் சொல்றார், அவஜானந்தி, ஏளனம் செய்யறாங்க. யாரு? என்ன? யார்கள்? மூடர்கள், முட்டாள்கள். நான் மனிதர்கள் மத்தியில வரும்போது என்னை ஏளனம் செய்கிறார்கள் முட்டாள்கள். அவங்களுக்கு என்னுடைய பரம்பாவம், என்னுடைய உயர்ந்த இயற்கையை பத்தியும், நான் மகேஸ்வரன், எல்லாருக்கும் கட்டுப்படுத்தக்கூடிய இறைவன் அப்படிங்கிறதையும் அறியாமல் இருக்காங்க. அந்த காரணத்தினால அவங்க என்ன ஏளனம் செய்றாங்க. அதனால கிருஷ்ணர் பிறக்கும் போது அவரை ஒரு சாதாரண மனிதராகவும் நம்ம நினைத்து விடக் கூடாது. இப்ப ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்திருக்கோம். ஒண்ணு, கிருஷ்ணர் பிறக்க முடியாதுன்னு நிராகரிக்கக்கூடிய கூற்றை நம்ம முறியடிச்சோம். கிருஷ்ணர் பிறக்கும் போது சாதாரண மனிதர் ஆயிடுறாருன்னு சொல்றாங்க ஒரு சிலர், அதையும் முறியடிக்கிறோம். அதுக்கடுத்து இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, கிருஷ்ணர் பிறக்கும் போது உண்மையில கிருஷ்ணர் பரபிரம்மன், அவருக்கு உருவம் கிடையாது, அவர் இந்த உருவத்தை ஏற்று வராருன்னு சொல்லுவாங்க. இதுதான் அத்வைதிகள் அல்லது மாயாவாதிகளுடைய கூற்று. மாயாவாதிகள் கிருஷ்ணர் தோன்றினார், அவர் பகவத்கீதையை உபதேசித்தார், அவர் பரம்பொருள், அதெல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா அவருடைய அந்த ரூபமானது தற்காலிகமானதுன்னு சொல்லுவாங்க. அவர் சாக்ஷாத் ஆன்மீக உலகத்திலிருந்து வரக்கூடியவர் கிடையாது. ஆன்மீக உலகத்துல, மேலுலகத்துல பகவானுக்கு உருவம் கிடையாது. அவர் இந்த உலகத்துக்கு வரும்போது உருவத்தை ஏற்று வராருன்னு சொல்லக்கூடிய மாயாவாதிகளும் இருக்காங்க. ஆனா அவர்களும் பகவத்கீதையில நிராகரிக்கப்படுறாங்க. கிருஷ்ணர் சொல்றார், அவ்யக்தம் வியக்தி மாபன்னம் மன்யந்தே மாம் அபூத்தய பரம்பாவம ஜானந்தோ அனு மமாயவம் அனுத்தமம். அவர் சொல்றார், அவ்யக்தம் வியக்தி மாபன்னம், அவ்யக்தா, தோன்றாத நிலையிலிருந்து நான் தோன்றினதா, எனக்கு உருவம் கிடையாது, ஆனால் நான் உருவத்தை ஏற்று வர்றேன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க அபூத்தயா, முட்டாள்கள், புத்தி இல்லாதவர்கள், புத்தி கெட்டவர்கள் அப்படின்னு சொல்றார். அவர்களும் கிருஷ்ணருடைய பரம்பாவத்தை பற்றி அறிய மாட்டார்கள், கிருஷ்ணருடைய உயர்ந்த இயற்கையை பற்றி அறிய மாட்டார்கள். அவர் உத்தமர், உத்தம புருஷர், எல்லாரையும் விட உயர்ந்த புருஷர், புருஷோத்தமர் அப்படிங்கறத அவங்க உணர மாட்டார்கள். அப்படி உணராம அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பரம்பொருள் அவ்யக்தம் அப்படின்னு முடிவு கட்டிடுறாங்க. அதனால அந்த பரம்பொருள் வியக்தியினுடைய உருவத்துல வரும்போது, வியக்தியா தோன்றும் போது, பகவான் உருவம் சாக்ஷாத் பகவானே வரும்போது அவங்களால அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத நிர்ணயிக்க முடியல. அதனால இப்படி ஒரு கற்பனையை உருவாக்கிக்கிறாங்க. பகவான் உண்மையில அவ்யக்தமானவர், ஆனால் அவர் தோன்றும் போது ஒரு உருவத்தை ஏற்று வராரு. இது எல்லாமே போலியான கருத்துக்கள் தான். உண்மையில கிருஷ்ணர் எப்படி தோன்றுகிறார் அப்படிங்கிறத கிருஷ்ணரே இங்க சாக்ஷாத் அவரே சொல்றார். நம்ம எதுக்கு நம்மளுடைய மூளையை போட்டு கசக்கிக்கிட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்கணும்? கிருஷ்ணர் சொல்றார், நான் உண்மையில பிறப்பற்றவன் தான், எனக்கு பிறப்பு கிடையாது, நான் எல்லோரையும் பிறப்பித்தவன், எல்லோருக்கும் ஆதி மூலம் நானே, என்னிடமிருந்து தான் எல்லாமே தோன்றியது. கிருஷ்ணர் பல்வேறு இடங்கள்ல வர்ணிக்கப்பட்டிருக்கார். ஜன்மாத்யஸ்ய யதஹ, அவரே எல்லாவற்றுக்கும் தோற்றுவாய், அவரிடமிருந்தே எல்லாம் தோன்றியது. அதனால கிருஷ்ணர் பிறப்பற்றவர், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணர் பிறப்பற்றவர். அஜோபி சன்,
அவ்யயாத்மா, கிருஷ்ணர் அழிவும் அற்றவர், அவருடைய திவ்யமான உடல் அழிவற்றது. ஒரு சில நேரங்களில் முட்டாள்கள் நினைப்பாங்க, கிருஷ்ணர் இந்த உலகத்துல வந்து தோன்றினார், அவர் இந்த உலகத்துல செத்து போயிட்டார். கிருஷ்ணர் செத்து போயிட்டார்னா அப்புறம் எங்க இருந்து அவர் கிருஷ்ணரா இருக்க முடியும், கடவுளா இருக்க முடியும்? கிருஷ்ணர் சாகக்கூடியவர் கிடையாது. அவருடைய உடல் அவ்யயம், திவ்யமானது, அழிவற்றது. கிருஷ்ணருடைய உடல் திவ்யமானது. அவர் இந்த உடலை விட்டு போறது கிடையாது. அவர் நம்மளுடைய உடல் தற்காலிகமானது. நம்ம இந்த உடலை விட்டு போறோம். அதனால கிருஷ்ணரும் அவருடைய உடலை விட்டு போறாரு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. கிருஷ்ணருடைய உடல் திவ்யமானது. கிருஷ்ணர் தன்னுடைய சொந்த இயற்கையின் மூலமா வர்றார். அதுதான் அவர் சொல்றார், பிரகிருதிம் ஸ்வாம். ஏன் என்னுடைய உடல் திவ்யமானதுன்னா, நான் என்னுடைய சொந்த பிரகிருதியின் மூலமா வரேன், என்னுடைய சொந்த இயற்கையின் மூலமா வரேன், என்னுடைய சுய விருப்பத்தின் பேர்ல வரேன், இல்லை என்னுடைய ஸ்வரூபத்தின் பேர்ல வரேங்கிறார் கிருஷ்ணர். அவருடைய உண்மையான ரூபம் என்னவோ அதே ரூபத்துல கிருஷ்ணர் இங்க தோன்றார். இந்த உலகத்துக்கு கிருஷ்ணர் இறங்கி வரும்போது அவர் தன்னுடைய சொந்த உடல்ல தோன்றார். அவருக்கு அழிவுங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் உடல் அழிய போறது கிடையாது. இங்க ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில விளக்குறார், கிருஷ்ணர் 20-25 வயது இளைஞனாகவே எப்போதும் தோன்றியிருந்தார். கிருஷ்ணர் வயோதிகரா நம்ம எந்த படத்திலையும் பார்த்தது கிடையாது. யாராவது கிருஷ்ணரை வயோதிக வடிவத்துல பார்த்திருக்கீங்களா? கிடையாது. கிருஷ்ணர் குருக்ஷேத்திர போர்ல பங்கு கொண்ட போது 90 வயது கிருஷ்ணருக்கு. குருக்ஷேத்திர போர்ல அவர் இருந்தப்ப அவருடைய வயது 90. எங்க யாராவது 90 வயது நபர்கள் இருக்கீங்களா? 80 வயது, 70 வயது ஒரு சிலர் இருக்காங்க. 70 வயது பெண்கள் இருக்காங்க. 70 வயது ஆண்கள் யாராவது இந்த மாதிரி கவர்ச்சியா இருக்க முடியுமா? இவ்வளவு அழகா இருக்க முடியுமா? கிருஷ்ணர் இந்த போர்க்களத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த படம் இருக்கு. இவ்வளவு அழகா எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய விதத்துல 70 வயதுல யாராவது இருக்க முடியுமா? முடியாது. ஆனா கிருஷ்ணரோட வயது 90. கிருஷ்ணர் கிருஷ்ணர் குழந்தை ரூபத்துல இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு சிறுவனுடைய வடிவில் இருந்தார். அப்புறம் ஒரு இளைஞனை போல தோன்றினார். கிருஷ்ணருடைய பருவங்கள் 3. அதை தாண்டி அவர் போறது கிடையாது. கிருஷ்ணர் எல்லாருக்கும் பொதுவா பிறந்ததுல இருந்து 5 வயது வரைக்கும் ஒரு பருவம், 5 வயது, அதுக்கப்புறம் 10 வயது வரைக்கும் ஒரு பருவம், அதன் பிறகு 11 வயதுல இருந்து 15 வயது வரைக்கும் ஒரு பருவம்னு சொல்லுவாங்க. இல்ல பல்வேறு விதத்துல 1ல இருந்து 6, அப்புறம் 12 வரைக்கும், 12ல இருந்து 18 வரைக்கும், இப்படி பிரிவுகள் சொல்லப்படுது. கிருஷ்ணர் இந்த கைஷோர பருவம் அல்லது இளமை பருவத்தை தாண்டி போறதே கிடையாது. கிருஷ்ணர் முதிர்ச்சி அடைகிறது கிடையாது. கிருஷ்ணர் அதே சமயத்துல குழந்தையா இருந்து வளர்ற மாதிரி தெரியுதே. அவருடைய உடல் திவ்யமானது, அதே சமயத்துல அது எப்படி வளர்ச்சியை கொடுக்குது அப்படின்னா, அதுக்குதான் ஸ்ரீல பிரபுபாதர் இங்க உதாரணம் கொடுக்கிறார். ஒரு சூரியன், நம்மளுடைய பார்வைக்கு சூரியன் தோன்ற மாதிரியும் அது வளர்ச்சி பெற மாதிரியும் அது மறைந்து விடுறது மாதிரியும் தோன்றுது. ஆனா சூரியன் அதனுடைய நிலையில அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரிதான் கிருஷ்ணரும். நம்மளுடைய பார்வைக்கு கிருஷ்ணர் தோன்றி வளர்ந்து மறைஞ்ச மாதிரி தெரியலாம். ஆனா கிருஷ்ணர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் என்றுமே நிலைத்திருக்கார். அதனால கிருஷ்ணர் தன்னுடைய திவ்யமான உடல்ல வரார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சொந்த கற்பனை போட்டு மூளையை போட்டு கசக்கி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி கிருஷ்ணர் பிறந்திருப்பார், எப்படி இருந்திருப்பார். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றார், பூதானாம் ஈஸ்வரோபிசன். எல்லா ஜீவராசிகளுக்கும் நானே ஈஸ்வரன், நானே எல்லாரையும் எல்லாரையும் இறைவன் நானேங்கிறார். பொதுவா மக்கள் இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கறது தெரிஞ்சுப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும் இறைவன் எல்லோருக்கும் ஈஸ்வரன், இது எல்லாருமே தெரியும். ஆனால் அவர் எப்படி பெரியவர், பிரபுபாதர் தான் சொல்லுவார், இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கிறது பிரயோஜனம் கிடையாது. அது நல்லதுதான் ஒரு நிலை. ஆனா அவர் எப்படி பெரியவர் அப்படிங்கறத தெரிஞ்சு வைத்துக் கொள்ளக்கூடியதுதான் புத்திசாலி. அததான் கிருஷ்ணன் இங்க நமக்கு கொடுக்கிறார். எப்படி அவர் எல்லோருக்கும் ஈஸ்வரா இருந்த போதிலும் இருந்தாலும் அவர் தோன்றார். எதுக்காக? ஆத்ம மாயா, தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல சொந்த சக்தியின் மூலமா அவர் தோன்றார். இங்கே ஸ்ரீல பிரபுபா இன்னொரு விளக்கத்தையும் கொடுக்கிறார். ஆத்ம மாயா அப்படிங்கிறது தன்னுடைய கருணையினால தோன்றார் அப்படிங்கிறது.
அவர் தோன்றி என்ன காரியங்களை செய்கிறார் அப்படிங்கறதெல்லாம் பின்னாடி வர்ணிக்கப்படுது. கிருஷ்ணருடைய தோற்றம் திவ்யமானது, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பின்னாடி இன்னொரு ஸ்லோகத்திலையும் கிருஷ்ணர் சொல்வார், இன்னும் 3 பதங்கள் தாண்டி கிருஷ்ணர் சொல்வார், ஜன்ம கர்ம சமே திவ்யம், என்னுடைய ஜன்மமானது திவ்யமானது, அது இந்த உலகத்தை சேர்ந்தது கிடையாது. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் சாதாரண நபர் கிடையாது. கிருஷ்ணர் சாக்ஷாத் பரம்பொருள். அவர் ஏதோ அருவமா இருக்கிறார், உருவத்தை ஏற்று வராருங்கிறது கிடையாது. கிருஷ்ணருடைய உடல் நித்தியமானது. ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணர் அதே ரூபத்தோட தான் இருக்கார். இந்த விஷயங்களை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது அவசியம். கிருஷ்ணர் பிறந்து வரும்போது நம்மளை போல ஒரு ஜட சரீரத்தை ஏற்று வர்றது கிடையாது. நம்மளுடைய உடலானது எதனால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. அப்புறம் மனம், புத்தி, அகங்காரத்தினால் ஆனது. ஆனா கிருஷ்ணருடைய உடல் இந்த பஞ்சபூதங்களால் ஆனது கிடையாது. அவருடைய உடல் முழுக்க முழுக்க திவ்யமானது, சச்சிதானந்த ரூபம். இன்னைக்கு நம்ம பாடணும் தாமோதர பத்தி பாடும்போது, நமாமீஸ்வரம் சச்சிதானந்த. நாம அந்த ஈஸ்வரன் யார? சச்சிதானந்த ரூபம். அவருடைய ரூபம் நிரந்தரமானது. அவர் பூரண அறிவுடையவர், ஆனந்தமயமானவர். அதுதான் சச்சிதானந்தங்கிறதுக்கு பெயர். பிரம்மதேவரும் சொல்றார், ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி மேற்கோள் காட்டுவார், ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரகம். எல்லாருக்கும் எத்தனையோ பேர் ஈஸ்வரர்களா இருக்கலாம், ஆனா அந்த எல்லா ஈஸ்வரர்களுக்கும் பரம ஈஸ்வரர் ஒருத்தர் கிருஷ்ணர். அவர் சச்சிதானந்த விக்கிரகா. அவர் பூரண அறிவுடையவர், நிரந்தரமானவர், ஆனந்தமயமானவர், ரூபத்தை உடையவர். அந்த ரூபம் சர்வ காரணம். எல்லா காரணங்களுக்கும் அவரே காரணம். அவருக்கு காரணம் யாரும் கிடையாது. இது நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் தேவகி வசுதேவருடைய குழந்தையா பிறக்கிறார். ஆனா அவங்களுக்கு குழந்தையா இவர் பிறக்கல. இவருக்கு அப்பா அம்மாவா அவங்க இருக்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்மெல்லாம் பிறக்கும் போது நம்மளுடைய அப்பா அம்மாவை தேர்ந்தெடுத்து பிறக்கிறது கிடையாது. யாராவது அப்படி தேர்ந்தெடுத்து பிறந்திருக்கோமா? கிடையாது. யாரோ ஒருத்தவங்க அப்பா அம்மா அவங்க மூலமா நம்ம பிறக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம முடிவு பண்ண முடியாது. எனக்கு அடுத்த பிறவில இவங்க அப்பா அம்மாவா இருக்கணும் நான் முடிவு பண்ண முடியாது. யாமல்ல யாருமே முடிவு பண்ண முடியாது. ஆனா கிருஷ்ணர் அப்படி முடிவு பண்ணி தான் வருவார். நான் அடுத்த அவதாரம் எடுக்கும்போது எனக்கு இவங்க அப்பா அம்மா. இப்ப பார்க்கலாம், பாகவத்துல இருக்கு, கிருஷ்ணர் அடுத்து கல்கி அவதாரம் எடுக்கும்போது அவங்க அப்பா அம்மா பேர் என்னன்னு இருக்கு. கிருஷ்ணர் இவங்க தான் எனக்கு அப்பா அம்மாவை வரணும்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த அப்பா அம்மா மூலமா அவர் வரார். நம்ம அப்படி தோன்றது கிடையாது. நம்ம பலவந்தப்படுத்தப்படுறோம் இந்த உலகத்துல தோன்றது. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது எப்படி பிறக்குது? அழுதுகிட்டு பிறகுது. கிருஷ்ணர் பிறந்தபோது புன்னகை பூத்த முகத்தோட பிறந்தார். வித்தியாசம் இருக்கு. கிருஷ்ணர் சிரிச்சுட்டே பிறக்கிறார். ஏன்னா அவரு தன்னுடைய லீலைகளை புரிய வரார். அவர் குழந்தையா இருந்தாலும் அவர் சர்வசக்தியுடைய அதே பகவான். வித்தியாசம் கிடையாது. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 25-30 வயசானரையும் அவங்க கடவுள்னு சொல்லிப்பாங்க. திடீர்னு ஒருத்தர் கடவுள் ஆயிடுவாங்க. அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் அந்த கடவுள் வீல் சேர்ல போயிட்டு இருப்பாரு. இதெல்லாம் கடவுள் கிடையாது. இளமையா இருக்கும்போது எங்க கடவுள் சக்தியோட இருந்தாருங்க. அவர் இளமையா இருந்தபோது நிறைய கொண்டு வந்தாரு. முதுமையானதுக்கு அப்புறம் அவர் வீல் சேர்ல போறாரு. அந்த மாதிரி கடவுள் கிடையாது கிருஷ்ணர். கிருஷ்ணர் எப்பவுமே கிருஷ்ணர் கடவுள் தான். ஸ்ரீல பிரபுபாதர் கிருஷ்ண புத்தகத்துக்கு அதுல அதனுடைய முன்னுரையில அவர் கொடுத்திருப்பார், கிருஷ்ணர் என்றுமே கிருஷ்ணர். அவர் இந்த நாள்ல கிருஷ்ணர் கடவுளா இருந்தார், அதுக்கப்புறம் கடவுளா இல்லைங்கிறது கிடையாது. அவர் எப்பவுமே கடவுள். அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அவருடைய உடல் திவ்யமானது. நம்மை போல அவர் சாதாரண இந்த உடலை எடுத்து வர்றது கிடையாது. அவரே பெற்றோர்களை தேர்ந்தெடுத்து எந்த செயல்களை செய்யணும் அப்படிங்கறதன் பிரகாரம் வர. நம்மெல்லாம் தோன்றதுக்கு காரணம் நம்மளுடைய கர்மா. ஆனா கிருஷ்ணர் தோன்றதுக்கு அவருடைய கர்மா காரணம் கிடையாது. கிருஷ்ணர் அவருடைய சொந்த விருப்பம் தான் காரணம். நம்மெல்லாம் இந்த உலகத்துல பிறவி எடுக்கிறதுக்கு நம்ம செஞ்ச பூர்வ ஜென்ம கர்மத்தின் காரணத்தினால பிறக்கிறோம். கிருஷ்ணர் அப்படி பிறக்கிறது கிடையாது. அவர் தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல பிறக்கிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கிருஷ்ணரை பற்றிய தத்துவங்களை, கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலன்னா நம்ம கிருஷ்ணரை அடைய முடியாது.
சித்தாந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு யார் ஒருத்தனுக்கு விருப்பம் இல்லையோ அவன் கிருஷ்ணரை பற்றி பூர்ணமா தெரிஞ்சுக்க முடியாது, கிருஷ்ணரை அடைய முடியாது. அதனாலதான் பகவான் கிருஷ்ணர் இந்த விஷயத்துல நமக்கு சொல்லித்தர. அதனாலதான் அர்ஜுனன் கேள்வி கேட்டான், ஓ கிருஷ்ணா, நீயும் நானும் ஒரே வயசு, எப்படி நீ விவஸ்வானுக்கு சொல்லி கொடுத்துருக்க முடியும்? இது சாத்தியமில்லாத மாதிரி தெரியுதே. இதெல்லாம் நம்மளுடைய நன்மைக்காக. அதனால தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணர் இந்த உலகத்துல ஒரு மனித சமுதாயத்துல தோன்றினால் கூட அவர் சாதாரண மனிதரை போன்றவர் அல்ல. அதை அவர் தன்னுடைய செயல்களின் மூலமாகவும் நிரூபித்தார், பிறப்பின் மூலமாகவும் நிரூபித்தார், மற்ற பல்வேறு விதத்திலையும் அவர் நிரூபித்தார். இதை தெளிவா புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மையில் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.